நாம் 2 ராஜாக்களின் புத்தகத்திலே தியானமாக இருந்து கொண்டிருக்கிறோம். 2ஆம் அதிகாரத்திலே நாம் தியானமாக இருந்து கொண்டிருக்கிறோம். எலிசாவின் காலத்தை போல இன்றைய காலத்தில் நாம் இருக்க காண்கிறோம். வேதம்தான் மறுபடியும் நிறைவேறுகிறது. அதை தான் பார்க்க பிசாசு தடை பண்ணுகிறான். படித்தவங்கள தடை பண்ணுறான், படிக்காதவங்கள தடை பண்ணுறான், எல்லாருடைய நேரத்தை திருடுறான், எல்லாருடைய மனதை திசை திருப்புகிறான், கவனக்குறைவுக்குள்ளாக கவன சிதறுதல்களுக்குள்ளாக தள்ளுகிறான். ஒரு நாள் வயிறார சாப்பிட்றோம், அடுத்த நாள் அந்த அளவுக்கு மூக்கு பிடிக்க சாப்பிட முடியுதா? சராசரி இன்றைக்கெலாம் அப்படி இருக்க முடியல. டெய்லி ஒரு விருந்து வச்சா நம்மளால் சாப்பிட முடியுதா? முடியல. எது கழிச்சிருது? நாட் ஏபிள் டு. நம்முடைய சரீர உணர்வுகளை கொண்டு அதில் இருக்க ஏற்ற தாழ்வுகளையே ஒரு பெரிய காரண காரியமாக காண்பித்து சித்தரித்து கர்த்தருடைய வார்த்தை உட்கொள்வதிலே கூட திகட்டி போகக்கூடிய சலிப்பு தட்டக்கூடிய விஷயத்தை பிசாசு விதைக்கிறான். அவன் அந்த வேலையை செய்கிறான். நாம் நம்ம வேலையை செய்ய தான் இன்னும் தவறுகிறோம். இதெல்லாம் சில இந்த சவாலான குறிப்புகள்லாம் இன்றைக்கி தான் ஏற்படுதா? சபை ஸ்தாபித்த காலத்திலேருந்தே, ஆரம்ப காலத்திலேருந்தே தான் இருக்குது. அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதப்படாததுக்கு முன்னாடி இருந்தே சபை ஸ்தாபித்த உடனேயே வேத கலாபனை ஏற்பட்டது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு அவர் உயிரோடு இருந்த காலத்தில் அவரையே கொல்ல வகை தேடின அதே சமுதாயம் தான் ஒரு உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நமக்கு ஒன்றும் தெரியாமல் இல்லை. உண்மையாக தெரியலனா தெரிஞ்சுக்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். சொந்த புத்தி வேணும், இல்லை சொல்கிற புத்தி வேணும். தெரியாமல் பாசாங்கு பண்ணுறோம் பாருங்கள், அது ரொம்ப பெரிய விபரீதத்துக்குள்ளே கொண்டு போவோம். ஆபத்துங்கிறதே ஆபத்து தான். ஆனால் விபரீதங்கிறது ஆபத்தினுடைய ஒரு கயமை நிறைந்த நிகழ்வு. wickedness filled happening of a danger can be termed as விபரீதம். எதிர்பாராத நிகழ்வு, catastrophe. அதுலேருந்து சராசரியாக மீள முடியாது. மீளவே முடியாது என்று சொல்வதை விட மீள முடியாது என்று சொல்லலாம். மீளவே வேணுமென்றால் பெரிய ஒரு மீட்பின் உதவி நமக்கு தேவை. ஒரு டீமை நம்ம பாதுகாக்கணும். நம்மை சுற்றி அந்த பேரிடர், சரியான வார்த்தை தான், பேரிடர். விபரீதங்கிறத இன்றைக்கி புரிஞ்சுக்கணுன்னா பேரிடர். அதற்கு தனி மனிதன் ஒருத்தனை பேரிடர்லேருந்து காப்பாற்ற முடியாது. பாசாங்கு நம்மை பேரிடருக்குள்ளாக கொண்டு போயிடும். கவனமாக இருக்கணும். பேரிடர் ஒரு தனி மனிதனுக்கு ஏற்படலாம், ஒரு சமுதாயத்துக்கு ஏற்படலாம், ஒரு குடும்பத்துக்கு ஏற்படலாம், ஒரு தேசத்துக்கு ஏற்படலாம், ஒரு எல்லைக்கு ஏற்படலாம். பேரிடரில் இயற்கை சம்பந்தப்படலாம், பஞ்சபூதங்கள் சம்பந்தப்படலாம், தேவ கரம் செயல் சம்பந்தப்படலாம், பிசாசினுடைய கிரியை சம்பந்தப்படலாம். இட் கேன் ஹேப்பன் அவுட்சைட் ஆஃப் த எர்த், அவுட்சைட் ஆஃப் திஸ் வேர்ல்டு, இன்சைட் த வேர்ல்டு. இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக, இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயத்தின் மூலமாக பேரிடர் நமக்கு ஏற்படலாம். இதெல்லாம் கூட புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் பேரிடர் நமக்குள்ளாகவே ஏற்படலாம். இட் கேன் ஹேப்பன் விதின்.
கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டதுன்னு ஒரு காரியத்தை தமிழில் கேட்டிருப்பீங்க. கிணறு எதுக்காக வெட்டுவாங்க? தண்ணி கிடைக்கிறதுக்காக. தண்ணிக்கு பதிலாக பூதம் வந்தால் எப்படி இருக்கும்? அதை பற்றி நமக்கு என்ன ஐடியா இருக்குது? ஒன்றும் கிடையாது. கட்டுக்கதைகள் தான். ஆல் ஃபேரி டேல்ஸ். கண்டிப்பாக அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை, எந்த விதமான பிடிமானம் கிடையாது. அரிதானவைகளை கேட்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். விபரீதங்களை ஜெயிக்க வேண்டும் என்றால், பேரிடர்களின் மேலே நமக்கு ஜெயத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அரிதானவைகள் நம் வாழ்விலே இருக்க வேண்டும். கடவுள் யாரையும் அரிதானவர்களாக படைக்கலை, சாமானியர்களாகத்தான் படைத்தார். அவர்கள் அரிதான விதத்தில் தேவனுக்கு தங்களுடைய நம்பிக்கையையும் கீழ்ப்படுதலையும் ஒத்துழைப்பையும் தெரிவித்திருக்கிறார்கள். அமைதியான போராளிகளாக இருந்திருக்கிறார்கள். அமைதியாக விட்டு கொடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள். நிந்தைகள், அவமானங்கள், சிறுமைகள், தாமதங்கள், தடைகள், போட்டிகள், பொறாமைகள், இவைகள் மத்தியில் அவங்க விழிப்புணர்வு உள்ளவர்களாகவும் விழித்திருக்கிறவர்களாகவும் அவங்க சர்வை பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக பெண்கள். அந்நாள்லாம் யோசிச்சு பாருங்கள், பெண்ணினாளால் எவ்வளோ நிந்த. ஊரே வந்து மலடின்னு சொல்கிறது எப்படி வேறு, வீட்டுக்குள்ளேயே ஒருத்தி புருஷனுக்கு இரண்டாவது மனைவியாக சக்களத்தியாக வந்தவ அவளை எவ்வளோ வேதனைப்படுத்தியிருக்கான்னு வேதம் தானே சொல்லுது. பட் ஆனால் அன்னாள் அவைகளை ஜெயித்தாள். ஜெயிக்க வழி தெரிந்து புத்திசாலியாலாம் ஜெயிக்கலை, அர்ப்பணித்து தான் ஜெயித்தாள். விட்டு கொடுத்து தேவன் முகத்தை தேடி மன்றாடி அவளுக்கு தெரிந்த ஒரு யுக்தியில் ஒரு பொருத்தனை பண்ணி, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீரானால் நான் அந்த பிள்ளையை உமக்கே கொடுத்து விடுவேன் என்று சொன்னாள். ஜெப வாழ்விலே நமக்கு திருப்தி கண்டுட்டோம், இல்லை சகதியில் மாட்டின ஒரு மாட்டு வண்டி போல், இல்லை டயர். மாட்டு வண்டி கூட அப்படி இப்படி எடுத்துடலாம். மாட்டு வண்டியும் இப்படி தான். அந்த காலத்தில் பயங்கரமான சகதியில் மாட்டிக்கிச்சுன்னா எடுக்க முடியாது. முரட்டுத்தனமாக எடுத்தால் அந்த அச்சாணி முறிஞ்சிடும், அவ்வளோதான். ஒன்றும் கதைக்காவது. வண்டியை வேற ஒரு வண்டியை வச்சு, டிராக்டரை வச்சு இது தரம் இழுத்துட்டு தான் போகணும். Let us really seriously give a thought. அரிதானவைகளை நாம் தேவனிடத்தில் கேட்போம். அரிதான கீழ்ப்படிதல். நம்மை சுற்றி தேவன் சொல்லியிருக்கிற நிகழ்வுகள், உணர்த்தப்பட்ட விஷயங்கள், விபரீதங்கள் நடக்கும்போது அரிதானவைகளை சுற்றி இருக்கிற சூழல் வந்து வேடிக்கை பார்க்குற சூழல் கிடையாது. புரியுதுங்களா? அரிதான ஒரு சூழலிலே சிக்கி கொண்டவன் தனக்கு நிகழும் நிகழ்விலும் அதனுடைய விளைவிலும் அவன் எதிர்பார்க்கிற விடுதலையிலும் தான் கவனம் இருக்கும். சம்பந்தப்பட்டவர் மேலும் சம்பந்தப்பட்ட விளைவின் மேலும் விடுதலையின் மேலும் தான் அவன் கவனம் இருக்கும். நாம் நிறைய கவன சிதறுதலுக்குள்ளாக வாழுகிறோம், பராக்குக்குள்ளாக வாழுகிறோம். we always are distracted. மற்றவங்களே பார்க்குறோம், மற்றதையே யோசித்து பார்க்குறோம். நம்ம இயேசுவை நம்ம வாழ்வின் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே ஒரு ஈடுபாடாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் இறை அரசுக்கு அடுத்த அவருடைய திருவுளத்துக்கு அடுத்த விஷயத்தில் தேவன் கவனம் செலுத்துங்க, எங்கள் கவனம் அதன் மேல் இருக்க, எங்கள் கவனத்தை ஈர்த்து கொள்ளுங்க, இழுத்து கொள்ளுங்கிற மன்றாட்டு இல்லவே இல்லைன்னு சொன்னாலும் பெரிய பொய் இல்லை. நிரந்தரமாக இல்லை. ஒரு நேரத்தில் இருக்கிற மாதிரி தோணுது, உதட்டில் சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் நடக்கும்போது பார்த்துக்கலாம், நடந்தால் பார்த்துக்கலாம், நடந்துட்டா ஐயோ அப்போ பார்த்து ஏதாவது யோசிப்போம். இப்போ ஏன் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, ஏன் எழுப்புதல் இல்லை, ஏன் ஜெயம் இல்லை, ஏன் பிரகாசம் இல்லை, ஏன் வளர்ச்சி இல்லை, ஏன் கடவுளுடைய விருப்பம் நிறைவேற
காணுங்கிறதுலையே நம்முடைய விருப்பம் தான் என்ன நிறைவேறிருக்கு யோசித்து பாருங்கள். அதை குறித்து நான் யோசிப்பேன். கடவுளை விருப்பம் சொல்கிறோம், என்னமோ அவர் ஐஸ் வைக்கிறதுக்கு. நம்ம விருப்பம் தான் என்ன நடந்திருக்கு பாருங்கள். 10 விருப்பத்தில் 10மே உங்களுக்கு நடந்திருக்கா? நீங்கள் எதிர்பார்ப்பு எல்லாமே நடந்திருக்கா? எல்லா நிலையில் நடந்திருக்கா? எல்லா அளவும் நடந்திருக்கா? ஆலை இல்லா ஊரில் இழுப்பப்பு சக்கரைங்கிற மாதிரி ஏதாவது 1-2 கிடச்சிருக்கோம். நாய் லொல்லுன்னு கற்றுனா பிஸ்கெட் போட்டு சும்மா ஷட்டப்னு சொல்கிற மாதிரி ஏதாவது 2-3 கிடச்சிருக்கோம். அதோடு வாயை மூடியிருப்போம். தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசனத்தில் போராடி ஜெபிக்கிறார். அப்போ இன்றைக்கி நாம் யோசிக்க வேண்டிய இன்னொரு பரிமாணம் என்ன, நம்ம ஒரு ஈக்குவல் ரேங்கிங்கில் இருப்போம், ஒரே நிலையில் சம நிலையில் இருப்போம், சம உரிமையில் இருப்போம், சம வளர்ச்சியில் இருப்போம், அறிவில் இருப்போம், அனுபவத்தில் இருப்போம், அந்தஸ்தில் இருப்போம், திறமையில் இருப்போம், வயதில் இருப்போம். ஆனால் நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பிலே நம்மை விட்டு ஒருவன் சகா நமக்கு இணையானவர் தான், ஆனால் நமக்கு முந்தினவர் நம்மை விட்டு எடுபட்டு போகும்போது நாம் கவனிக்க வேண்டிய, கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்ன? நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சு வாழணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும், தலையெழுத்தில் அப்படின்னு நீங்கள் இருக்கக்கூடாது. இதை தெரிஞ்சு எனக்கு என்ன போதுங்கிற ஒரு பெரிய புத்திசாலித்தனமான ஒரு ரிப்ளை மைண்டில் இருக்கும். சொல்லாமல் வாய்க்குள்ளே இருக்கும், மனசுக்குள்ளே இருக்கும், உதட்டில் இருக்கும், சொல்லிட மாட்டோம். ஆனால் இப்போ இந்த மாதிரி கஷ்டப்படுற கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக ஏன் ஆவிக்குரிய விதத்திலே நான் பேச விரும்பல, வழக்கமாக சொல்கிற மாதிரி அனுதின வாழ்க்கையில் போராடுகிறவர்கள், கடனில் போராடுகிறவர்கள், வியாதியிலே போராடுகிறவர்கள், வறுமையிலே போராடுகிறவர்கள், வேலையில்லா திண்டாட்டத்திலே போராடுகிறவர்கள், சற்று மனதிலே தங்களை பற்றிய கண்ணியம் கொண்டவர்கள், மரியாதைக்காக அலையாமல் ஆனால் கண்ணியமான தங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கே அதை காத்து கொண்டு அதை உணர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க? பேயும் பிசாசையும் நம்ம சொல்கிற மாதிரி கல்லையும் மண்ணையும் கும்புறவங்க மான மரியாதையோடு பிச்சைக்கு போகிறது ரொம்ப கேவலமான விஷயம் சொல்லிட்டு தங்களுடைய தன்மானத்தை இழக்காமல் எந்த வேலையும் செய்ய இறங்கி வேலையை தேடி கிடைச்ச வேலையை செய்து உயிர் பிழைத்து அதோடு கூட முன்னேற்றமான பாதைக்கான கவனத்தை எத்திசையிலும் காணும்படி அறியும்படி கவனத்தை செலுத்தி காலங்கள் ஆனாலும் சமயங்கள் ஆனாலும் அதெல்லாம் ஜெயித்து தான் வராங்க. நியாய தீர்ப்பை பற்றி, நியாய விசாரணை பற்றி, நமக்கு நியாய தீர்ப்பு என்று ஒன்று இல்லை என்பதை சொல்லும்போது நமக்கு அப்படி தலையே கொள்ளலை. we are so proud, we will not be condemned, there is no condemnation for a Christianங்கிறதுல நமக்கு அப்படி ஒரு அலாதி மோகம். ஆனால் நியாயம் விசாரிக்க போகிறார் தான். அந்த ரீஜனே எனக்கு தெரியாது, அந்த எல்லையே எனக்கு சரியா முழுசாக எனக்கு புரியல, முழுசாக எனக்கு தெரியவும் தெரியாது. ஆனால் அந்த எல்லையில் பிரவேசித்த பின்னையும் நியாய விசாரணை என்று ஒன்று உண்டு. நியாய தீர்ப்பில்லை என்றாலும் கேட்பார், நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை குறித்து கணக்கு கேட்பார், நமக்கு பாராட்டப்பட்ட அன்பை பற்றி கணக்கு கேட்பார், நமக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் சகாயங்களை பற்றி கணக்கு கேட்பார், நமக்கு தெரிவிக்கப்பட்ட உண்மையை பற்றி தேவன் கணக்கு கேட்பார். how we put them to use, எப்படி அதை உபயோகித்தோம், அதை உபயோகித்து எப்படி விடுதலையிலே வாழ்ந்தோம், எவ்வளவு விடுவிக்கப்பட்டவளாக இருக்கிறோம், எவ்வளவு தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில் ஆதங்கத்தையும் ஆவலையும் ஆற்றலையும் காண்பித்தோம், நியாய விசாரணையிலேயே எவ்வளோ நம்ம நிற்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதெல்லாம் we cannot escape. பவுல் அரிதானவைகளை கேட்கலை, ஆனால் பவுல் ஒரு மகா புத்திசாலித்தனமான ஒரு காரியத்தை கேட்டார். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்?
அப்படி கேட்குறது எனக்கு இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். திருப்பி எல்லாம் நான் யோசிக்கும்போது அது மகா ஞானமான ஒரு விண்ணப்பம், பாதுகாவலான விண்ணப்பம். ஆனால் அது வந்து ஓடி பிடிச்சி விளையாடுற சும்மா கேட்டேங்கிற விண்ணப்பம் கிடையாது. அதுதான் அங்கே நம்ம ஓயாமல் தவறுறது. உமக்கு பிரியமானதை கொடுங்க ஆண்டவரே, உங்களுடைய சுத்தம் நிறைவேறட்டும் சொல்லி நம்ம சொல்கிறோம். அதை பற்றி எந்த விதமான ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாமல், உத்தரவாதம் இல்லாமல் சொல்கிறோங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் பவுல் ஒரே முறை தான் தேவன் அவரை சந்தித்தார். முதல் முறை தான் சந்தித்தார், சரியாக சந்தித்தார். சரியான உரையாடல் ஏற்பட்டது, மகா சுருக்கமாக கராராக இருந்தது. பவுல் வளவள கொலகொலன்னு பதில் சொல்லாமல் அவரு நறுக்குன்னு பதில் சொன்னார். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன்? ஆண்டவரே நீர் யார்? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? ஸோ இதிலலாம் நம்ம வந்து கரகண்ட ஞானிகளைப் போல் பிஹெச்டி வாங்கிட்டோம்னு சொல்லி இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஆரம்ப பாடங்கள் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வந்தபோதே கேட்டது அப்படிங்கிற ஒரு மெத்தனமான எண்ணங்கள் இருக்குது. சபைகளை தேவன் நன்றாக கலக்கப் போகிறார், ஊழியர்களை கலக்கப் போகிறார். அவரவர்கள் நிலையிலே நாம் மறுரூபம் அடைவதற்கு, மணவாட்டியாய் மாறுவதற்கு, உத்தமிகளாக மாறுவதற்கு, தேவனுடைய வரவேற்புக்குரியவர்களாக அவருடைய எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசிக்கக்கூடிய தகுதியுடையவர்களாக இருப்பதற்கு தனிப்பட்ட ஒரு மனுஷையும் ஒரு குழுவையும் ஒரு ஸ்தல சபையையும் ஒரு சமுதாயத்தையும் தேவன் அசைக்கப் போகிறார். அவர் அசைக்க ஆரம்பித்திருக்கிறார். எலிசா அரிதானங்களை கேட்டிருந்தாலும் முழு பொறுப்பு எலிசாவின் மேலே இருக்கிறது. பிகாஸ் he demanded, probably rather he importunately requested a double portion of the anointing that was upon Elijah. ரெட்டிப்பான வரத்தை கேட்டார். ரெட்டிப்பான வரத்தை கேட்டவர் ரெட்டிப்பாக ஒரு மடங்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் 2 மடங்கு கீழ்ப்படுதலை ஒத்துழைப்பை காண்பிக்க வேண்டியதாக இருந்தார். 1 மடங்கு அவர் அதை கொண்டு பிரயோஜனமாக வாழ வேண்டும் என்றால் 2 மடங்கு அவர் பிரயோஜனமுள்ளவராக வாழ வேண்டியது தான் அவர் மேல் இருந்த எதிர்பார்ப்பு. அதை அவர் செய்யாமல் இல்லை. அப்போ அவர் கேட்டது சும்மா கேட்கல, சரியாகவே கேட்டிருக்கார். காரணம், எத்தனையோ காலம் எலியாவோட இருந்திருக்கணும், குறிப்பிட்ட காலம் இருந்திருக்கணும், அவ்வளோதான். நீண்ட காலமோ கொஞ்ச காலமோ எலியாவையே அப்படியே அவர் முழுமையாக கவனம் செலுத்தி இருக்கிறார். அவருடைய கண்களை எலியாவை விட்டு, அவருடைய நடை உடைகளை விட்டு, அவருடைய அர்ப்பணத்தை விட்டு, அவருடைய தேவனுடைய கரம் அவர் மேல் இருந்தது, அவர் நடைமுறைப்படுத்தின ஒழுங்குகளை விட்டு எலிசாவுடைய கவனம் திரும்பவே இல்லை. ஒருவனுக்குள்ளாக இருக்கிற வரம் 2 மடங்கு எனக்கு தேவை என்று கவனிக்க வேண்டும் ஒருத்தன் கேட்க அவசியமானால், அந்த எலியாவினுடைய வரங்கள் என்ன, தேவனுடைய அருள் என்ன, அவரை பற்றிய விசேஷம் என்ன என்பதை வேதம் முழுமையாக நமக்கு விவரிக்காவிட்டாலும் எலிசாவினுடைய கவனம் எலியாவின் மேலே இருந்திருக்கிறது, அவருடைய சேவையின் மேலே இருந்திருக்கிறது. இந்த தருணத்தில் ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய ரகசியத்தை இன்னொரு இடத்துல தேவன் சொல்கிறதில்லை. சொன்னதாக எனக்கு சரியாக தெரியவில்லை. மீறுதலிலும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் கட்டப்பட்டிருந்து துணிகரமாக இருந்தவனை நேசிப்பது நிமித்தம் விடுவிப்பதற்காக தேவன் காண்பிக்கலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய ஆத்மார்த்தமான ரகசியத்தை தேவன் பகிர்ந்து கொண்டதாக எனக்கு தெரியவில்லை. தாவீது தவறு செய்தார், மீறினார். ஆனால் துணிகரமாக கொலைபாதகனாகவும் மாறிவிட்டது தேவனுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. ஏனென்றால் தேவன் தாவீதை நேசித்தார். தாவீதை பற்றிய தேவ திருவுளம் நிறைவேறுவதற்காக நாத்தானுக்கு தாவீதினுடைய மீறுதலை தேவன் தெரியப்படுத்தினார். கதை சொல்லும்போது கதை வடிவிலே நான் தான் அந்த மனுஷன் அவர் ஒத்துக்கலை, நீயே அந்த மனுஷன் சொன்ன பிற்பாடு தான் அவர் ஒத்துக்கிறாரு. அப்போ அதை நமக்கு புரிஞ்சுக்கணும்.
காலத்தின் கோலத்தை நினைத்து, காலத்தின் அகோரத்தை நினைத்து, காலத்தின் நெருக்கடியை நினைத்து நானும் நீங்களும் எப்படியாவது இந்த அதிகபட்சமான கீழ்ப்படுதலுக்கு, நிலைவரமான வாழ்வுக்கு நம்ம அர்ப்பணித்து வாழ்ந்தே தீர வேண்டும். வெள்ளம் ஒரு ஊருக்குள்ளே வரும்போது காற்று இருக்காது. ஊர் எல்லையிலே நில்லு, நாங்களாம் கொஞ்சம் ரெடி ஆகிடுறோம், பாத்திரம் பண்டெல்லாம் எடுத்து வச்சிடறோம், வீட்டை மூழ்க அடிச்சிடாதா அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. we cannot request a flood. ஹெவி வால்யூம்ஸ் ஆஃப் வாட்டர், அதைக்கிட்ட போய் நம்ம போய் கேட்டுருக்க முடியாது. பூகம்பம் வரும்போது கொஞ்ச நேரம் இரு, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிடும், எது வேணாமோ அதெல்லாம் வைக்கிறோம், அதெல்லாம் லபக்னு விழுங்கிடு அப்படிலாம் சொல்ல முடியாது. we can't give a choice to the earthquake. எரிமலையை பார்த்து மன்றாட முடியாது, ப்ளீஸ் அப்படியே பொங்கி கொட்டிடாத, கக்கிராத, நெருப்பை கக்கிராத அப்படின்னு கேட்க முடியாது. ஏன் அது அப்படி நடக்குது? விஞ்ஞானபூர்வமாக பூகோள அறிவின் பூர்வமாக அதை பற்றி ஆராய்ச்சி செய்தால், அந்த ஆராய்ச்சிப்பட்ட நியதிகளின் பிரகாரமாக ஏதோ ஒன்று அத்துமீறி போயிடுச்சு, அதனால் அடக்கிக்க முடியல, அது வெடிச்சிருச்சு, அது பழந்துருச்சு, அது பீறிட்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் ஏன் அதை நான் யோசித்தேன் அப்படின்னா, வானத்தை அடைத்தார் எலியா. மழை பெய்யக்கூடாது, பனியும் பெய்யக்கூடாது, பூமி, எரிமலை, வெள்ளம் இதெல்லாம் இப்படி இட்ஸ் ஆல் வித்தின் அவர் ரீச். வானம் நம்மளை விட்டு கண்ணாபின்னான் தூரத்தில் இருக்கு, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வானத்தை அடைத்திருக்கிறார். எலியா மறுபடியும் ஜெபித்தார், ஆண்டவர் மழை பெய்ய செய்தார், வறட்சி நீங்க செய்தார். அப்போ அந்த இடத்துல அத்தாரிட்டி, அவருடைய அதிகாரம், அவருடைய அந்த ஆக்சஸ், அதன் மேலே அவருக்கு ஒரு ஆளுமையை செலுத்த முடிந்தது. அதை தான் எலிசா கண்டார். இன்றைக்கி நீங்கள் இதை நீங்களும் நானும் யோசிக்கணும். நம்ம மேலே நமக்கு என்ன அதிகாரம் இருக்குங்கிறது நமக்கு இன்னும் தெரியல, எனக்குமே தெரியல. அறிவு குறிப்புகள் இருக்குது, நான் நடைமுறையில் என்ன அதிகாரத்தை என்மேல் செலுத்துகிறேனோ அதுதான் எனக்குள்ளாக நிரந்தரமான ஒரு உத்தியை போல், ஒரு தூணை போல் இருக்கும், ஒரு அடையாளம் போல் இருக்கும். somebody can watch over it and learn from it. அதை இன்னும் கொச்சையாக சொல்லப்போனால், என் மேலே நான் என்னை பற்றி என் மேலே என்ன அதிகாரம் இருக்கோ அதை நான் செலுத்தி, என்ன விஷயத்திலே நான் ஜெயித்தேன், என்ன விஷயம் என்னை மிஞ்சி, என் அதிகாரத்தை மிஞ்சி, என் கவனத்தை மிஞ்சி சென்றதாக இல்லை, செல்வதாக இல்லை, அது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது என்பது எனக்கு தெரிந்தால்தான் நான் தொடர்ந்து அவசியமான அளவுக்கு மாத்திரம் கவனத்தை செலுத்தி கொண்டு இருந்தாலே அது என்னை மேற்கொள்வதில்லை என்பது உண்மையாகும். ஒரு நாள் கூத்துக்கு மீசையை சரைச்சது போல் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம அதுனா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கை பெருவாரியாக நாடகமாகவே இருக்கிறது, நிஜமாக இல்லை. We are living a life of drama rather than reality. யோசிங்க, keep thinking sisters, குடும்ப பெண்களே. அரிதானவைகளை கேட்பவர்கள் அரிதாய் போன காலம். யாருக்கோ பிரசங்கம் பண்ணுறோம், இதெல்லாம் யாருக்கோ, எங்களுக்கெல்லாம் இல்லை, நாங்களாம் சாமானியர்கள் சொல்லி ஒதுங்கி வாழ்கிறது ஒன்றும் சாவான பாவம் இல்லை, மரணத்துக்கு ஏதுவான பாவம் இல்லை. மகிமையற்றவர்களாய் வாழ்வோம், மகிமை குன்றியவர்களாய் வாழ்வோம், மகிமை துறந்தவர்களாக வாழ்வோம். மகிமை பற்றி நாம் தியானித்திருக்கிறோம், ஆனால் எந்த ஒரு தியானத்தை நான் முழுமையாக முடித்ததில்லை. அது என்னுடைய வேதனையான ஒரு விஷயம்.
மகிமை நம் வாழ்விலே திரும்ப வேண்டும், மகிமை நம் மூலமாக தேவனுக்கு சேர வேண்டும் என்றால் பலிகள் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். என்ன பலிகள்? ஆடு மாடையும் கொடுக்கிறதா? நம்முடைய கீழ்ப்படுதலை கொடுப்பது, நம்முடைய ஒத்துழைப்பை கொடுப்பது. ஆடு மாடை கொடுத்துடலாம், கடன் உட வாங்கி கொடுத்துடலாம். எப்படியோ அதை கொடுத்து தலை முழுகிறேன் அப்படின்னு சில பேர்லாம் வைராக்கியமாக காரியத்தை செஞ்சு விட்டுச்சுரா சனியை அப்படின்னு யோசிப்பாங்க. இங்கே இந்த சனியை விடுறது அது விடுறதுலாம் இல்லை. நமக்கு தேவன் கேட்கிறது மகிமை திரும்புவதற்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். லிவிங் சாக்ரிஃபைஸ், டெய்லி டெத். அனுதினமும் நான் சாகிறேன், அனுதினமும் நாம் பலியாக வேண்டும். நமக்கு பிரியமானதை, அவருக்கு பிரியமானதை, நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, லட்சோபலட்சமான ஆடுகளை சாலமோன் பலியிட்டார், மாடுகளை பலியிட்டார். அப்போ அந்த திரட்சியை பார்க்குறோம். அப்போ தேவனிடத்தில் பழகும்போது ஏராளமாக பழக வேண்டும். நம்ம இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கணும்னு நாயா பைய அலையிற நாம தேவனிடத்தில் அவர் நம்ம இடத்துல உரிமையோடு பழக வரும்போது நாம் ரெஸ்ட்ரிக்டடாக தான் பிஹேவ் பண்ணுறோம். இல்லை, ரொம்ப செட்டியாக போல் கராராக தான் கணக்கு பார்த்து தான் கடவுளோடு பழகிறோம். நீங்கள் கொடுத்தா நான் கொடுப்பேன், நீங்கள் செஞ்சால் நான் செய்வேன். ஸோ காட் லுக்ஸ் அட் அ டர்ட்டி ஆட்டிடியூட். அந்த அல்பத்தனமான புத்தியை பார்த்து தேவனை மட்டும் எப்படி அபாரமாக ஆனந்தமாக அளவில்லாமல் எப்படி அவரால் பழக முடியும்? என்னத்தை அவர் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியும்? கொஞ்சம் நேரம் பழகிட்டு அதை இதையும் கொடுத்துட்டு எனக்கு என்ன கொடுப்பீங்க? இவ்வளோ நேரம் உங்களோட பேசிகிட்டே இருக்கேன், இவ்வளோ நாள் உங்ககிட்ட வந்துட்டு போயிட்டே இருக்கேன், என்ன நினைக்கிறீங்களா? இப்படிலாம் கூட சில நேரத்தில் கேட்குறோம்ல நம்ம நட்புறவில். ரொம்ப நாளாக பழகுறோம், என்னன்னா நீங்கள் நினைக்கிறீங்களா? எப்படி கேட்போன்னு தெரியாது. ஒவ்வொருத்தருடைய மனப்பாங்கு, ஒவ்வொருத்தருடைய வளர்ப்பின் பின்னணி, the way you trained yourself, இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கிற விஷயம். இங்கெல்லாம் தேவனுடைய பிரகாசம், இங்கெல்லாம் தேவனுடைய ஒளி, இங்கெல்லாம் தேவனுடைய மகிமை, இங்கெல்லாம் தேவனுடைய நன்மை, அவருடைய மீட்பின் வல்லமை, அங்கெல்லாம் அந்த மன்னிப்பின் மாண்பு வெளிப்பட வேண்டும். இப்படி நீங்கள் ஒரு எக்ஸம்ப்ளரியாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா யூ by and large you become an influencer. நீங்கள் தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் புருஷனையும் கூட நீங்கள் பாதிக்கிறவர்களாக இருப்பீங்க, தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருப்பீங்க. உங்களை கண்டு அவர்கள் ஆனந்திப்பார்கள், அறிவடைவார்கள், ஒளி அடைவார்கள். உங்கள் அளவில் as a lady of the home, as a mother of the home, as a wife of your husband, உங்ககிட்ட அரிதானவைகள் என்ன இருக்கு? எலிசாவிட்ட இல்லை, எலிசா எல்லார்ட்டையும் இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட ஆண்டவர் கொடுத்த அந்த அடிப்படை கிருபைகள் இருக்குது, திறமைகள் இருக்குது. ஆனால் ரெட்டிப்பான வரம் கேட்கக்கூடிய அந்த அரிதான கேட்குறதுக்கு உங்ககிட்ட அந்த ஆவல் இருக்கா? அதை நீங்கள் கேட்கணும். கேட்டு உடனே கொடுத்து என்ன பன்னு கேட்டால் பன்னு கொடுக்குறாங்க, ஏதோ கேட்டால் கொடுக்குறாங்க, அது மாதிரி இல்லை. பிள்ளையை கேட்டால் இல்லை, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரோ, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பாரோங்கிற மாதிரி இல்லை. தம்மிடத்தில் கேட்பவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு லூக்காவில் சொல்கிறாரு. மத்தேயில் நன்மையான ஈவுகளை கொடுப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. நன்மையான ஈவை கொடுக்கறதுக்கும் பரிசுத்தாயனை கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அரிதானதை கேட்குறது. உங்களை நம்பி ஆவியானவரை அளவில்லாமல் உங்கள் மேலே ஊற்ற முடியுதா?
ஊற்றுகிறாரா? ஆவியானவரோடு நீங்களும் நானும் நெருங்கி பழக, உரிமையோடு பழக, நகமும் சதயமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்கிறாரா? எவ்வளோ நமக்கு கிளாரிட்டி இல்லை, எவ்வளோ தெளிவு இல்லை, எவ்வளோ தயக்கம், எல்லாம் யூகம்தான், சராசரியாக யூகம்தான். அதை தாண்டி ஒரு லெவலுக்கு மேலே நம்மால் பேசவோ செயல்படவோ முன்னேறி போகவோ முடியலையே. வி பிகம் வெரி காஷியஸ். அப்படியே கொஞ்சம் ஜாக்கிரதைப்பட்டுறோம், இல்லைன்னா தயங்கிடுறோம், ஆழம் தெரியாமல் உள்ளே போயிடக்கூடாதுன்னு யோசிக்கிறோம். யோசனை வந்துடுதுல்ல. தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் ட்ரெயின் ஆனவங்க எலியாவோடு அப்படி பழக முடிஞ்சா, பேச முடிஞ்சா? they could not. அவங்களுக்குள்ள இப்படி தோணுச்சா? தோணலை. கண்டிப்பாக இதில் ஏதாவது பிழை இருக்கலாம். நான் மனுஷன்தான். நான் கடவுளை இருக்கவும் விருப்பப்படாதவன். என்னாலலாம் இருக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. அப்போது வரையறைக்கு உட்பட்ட நாம தேவன் நம்மை அளவில்லாமல் நம்பி தம்முடைய பொறுப்பை கொடுப்பதற்கு நாம் எவ்வளவு நம்ம கையில் இருக்கிறத விட்டு கொடுத்து வாழ்கிறோங்கிறத கவனிக்கவே செய்கிறார். அந்த அளவுக்கே அவர் கொடுக்கும் அருள் ஆச்சரியத்துக்குள்ளாக்கிறது. இன்னைக்கெல்லாம் கூட இத்தனை நூற்றாண்டுகள் தாண்டி நம்ம இந்த வேத பகுதியில் எடுத்து பேசுகிறோம், யோசிக்கிறோம். அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கை இத்தனை நூற்றாண்டு காலங்கள் தாண்டி நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது, பாதித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை நம்ம உடன் பிறந்தவர்களையோ, நம்மை பெற்றவர்களையோ, நாம் மனம் முடித்தவர்களையோ பாதிக்கிறதாக இல்லை. இட் இஸ் நாட் இன்ஃப்ளூயன்சிங். செல்வாக்கு, பாதிப்புங்கிற வார்த்தையை விட செல்வாக்கு, நோய் தான் பாதிச்சிருங்கிறது. செல்வாக்கு, என்ன செல்வாக்கு இருக்குது? What kind of rights do we have? இதை தயவுசெய்து கவனிங்க. நிறைய யோசிக்க வந்துகிட்டே இருக்கு. நாம் அதிலே மூழ்கிராமல் அடுத்த ஒரு வேத பகுதிக்கு போகிறது பெட்டராக நான் யோசிக்கிறேன். சொல்ல தெரியாதுங்கிற இல்லையா, தெரியுது. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். The book of 2 Kings chapter 3 verses 6 and 7. அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை எல்லாம் இலக்கம் பார்த்து போய், மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோடே கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படும் காலம். எலிசா இறைவாக்கினனாக பணிபுரிந்த அந்த காலத்தில் தான் இவங்க இருந்திருக்கிறாங்க. கவனிக்கணும், நமக்கு எலியா தேவை, அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் தேவை. அவங்களோட இன்னுமே ஹை இன்டென்சிட்டி உள்ள, இதை விட அவர்களை விட இன்னும் அதிக அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, இல்லை இன்னுமே அதிக கிருபை பெற்றவங்க, தேவனுடைய வழிமுறைகளை பற்றி விவரம் பெற்றவங்க இன்றைய காலத்துக்கு தேவைன்னு நம்முடைய வேத அறிவு நமக்கு சொல்லுது. ஆனால் நடைமுறையில் நம்ம எச்சரிப்பதற்கு அவர்கள் எல்லாவற்றையும் ஒரு மனுஷனை விட போதுமான தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, அதிக நிலையான தீர்க்க தரிசன வசனம் இருக்கிறது. கவனிக்கணும். இதை நாம் வஞ்சிக்கப்பட்டு போகிற காலத்தில் தான் இருக்கிறோம், பளிச்சுன்னு ஏமாந்து போகிற காலத்தில் இருக்கிறோம், ஏமாத்துகிற காலத்தில் இருக்கிறோம், நாம் ஏமாந்து போகிற நிலையில் இருக்கிறோம். கவனிக்கணும், தூங்காமல். பைபிள் தெரிஞ்சவங்க தான் ரொம்ப ஏமாந்து போகிறாங்க. பைபிள் தெரியாதவங்க அது வேறு மாதிரி ஒரு ஏமாத்தம். பைபிள் தெரிஞ்சவங்க ஏமாறுறது கை கட்டினது வாய் கட்டாமல் போகக்கூடிய ஒரு துர்பாக்கியம்.
வசனத்தில் ஊன்ற கட்டப்படவில்லை என்றால், வசனத்திலே தியானமாக இருக்கவில்லை என்றால், வசனத்திலே தெளிவில்லை என்றால், வசனத்தில் இருக்கிற சிலுவையை பற்றிய உபதேசம், மறுமையை பற்றிய உபதேசம், வருகையை பற்றிய உபதேசம், நம்முடைய வாழ்வின் முடிவை பற்றிய உபதேசம், ஞானஸ்நானத்திலே ஞானம் என்றால் என்னென்ன விதமான ஞானம் நான் போதிக்கிறேன், எனக்கே இன்னுமே போதித்த பாடு இல்லை. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு குரூப்புக்கும் விசேஷமான விஷயங்களை ஆண்டவர் சொல்கிறத நான் கவனிக்கிறேன். இந்த முறை தான் நான் பதிவு செய்திருக்கிறேன். பத்தலை, நமக்கு கர்த்தருடைய வழிகளை பற்றிய தெளிவு நமக்கு இல்லை, ஆனந்தம் இல்லை, ஆயத்தம் இல்லை, விட்டு கொடுத்தல் இல்லை. எல்லாமே சிந்தையை பரவசமாக்கக்கூடிய ஒரு சொற்பொழிவாகவே இருக்கிறது. இவன் நன்றாய் பேசுகிறான் அப்படின்னு லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அதை தழுவிய இயேசு படத்தில் இயேசு ஆலயத்துக்குள்ளே போய் அவரை பற்றி தீர்க்க வசனங்களை வாசித்து அந்த தோல் சொல்ல மடக்கி கொடுத்தவொடனே ஒருத்தன் சொல்கிறான், நல்லா பேசுகிறான். வாய் ஜாலத்தில் நம்ம தேறிட்டோம். கர்த்தருக்கே வசனங்களை வியாக்கியானப்படுத்தி காண்பிக்கிறதுல புத்தி வந்துருச்சு. பட் we have not known anything as we ought to. பவுல் சொல்கிறது போல, நான் இன்னும் எதையுமே சரியாக அறிய வேண்டிய பிரகாரமாக அறியவில்லை. மணி அடிச்சிடும், எனக்கு தெரியும். That's all right. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். The book of 2 Corinthians chapter 2 verse chapter 5 verse 16. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். அது கூட அதே 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் இன்னும் தெளிவாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பதினேழாம் வசனம் 2:17. அநேகரைப் போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். சரியா ஞாபகம் இன்னும் கூட எனக்கு வரல. நாம் இன்னும் தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியல. நாம் தேவனை அறிந்திருந்தால் அநேக காலத்தில் மகிமையின் கர்த்தரை அவங்க சிலுவையில் அறிந்திருக்க மாட்டாங்க. இதே 2 கொரிந்தியரில் தான் பவுல் சொல்கிறாரு. நாம் இன்றைக்கி ஆண்டவரை துக்கப்படுத்திக்கிட்டே தான் இருக்கோம். புகாராக சொல்லலைன்னு டீசெண்டாக சொல்கிறத விட நாம் துக்கப்படுத்துகிறோம் என்பது துக்கமும் கசப்பான உண்மை. we are hurting God. வாஸ்தவத்துக்கு அவர் இனிமேல் துக்கப்படுறதுக்கே வாய்ப்பில்லை. நாம் தான் அவரை துக்கப்பட்டுருக்கோம், வெக்கப்பட்டுருக்கோம். இனிமேல் தேவனை துக்கம்லாம் படுத்த முடியாது. இனிமேல் தேவனெல்லாம் காயப்படுத்த முடியாது. வேண்டிய அளவுக்கு எல்லா துக்கத்தையும் சுமந்து கொண்டார், காயம் அடைந்தார், காயங்கள் ஆறிப்போனது, தழுமானது. அந்த தழுமின் ஆதாரத்தில் இனிமேல் நமக்கு குணம்தான் கிடைக்கும். அப்போ யோசித்து பாருங்கள், எனக்கு புரிஞ்ச புரிதல், அவரை இனிமேல் என்ன விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. நம்முடைய டிஸ்டர்பன்ஸை வேணால் அவர் மாற்றி நமக்கு அமைதலை தர முடியும், தெளிவை தர முடியும், விடுதலை தர முடியும். ஆனால் அதை நாம் அடைஞ்ச பாடில்லை. அவரை வேதனைப்படுத்தி நாம் தான் வேதனையில் மூழ்கி கொண்டிருக்கிறோம், உழன்று கொண்டிருக்கிறோம், வேதனையிலிருந்து வெளியே வர தெரியாமல் இருக்கிறோம். அவரை வேதனைப்படுத்தி கொண்டே நாம் சுகமடைய முடியாது. குஷ்டரோகிகளை சுகமாக்கின பின்னே நீ தேவாலயத்துக்கு போய் உன்னை காண்பி, வேத பிரமாணத்தின் பிரகாரமாக ஆசாரிய இடத்துல உன்னை காண்பி, செலுத்த வேண்டிய பலிப்பொருளை செலுத்தி விட்டு என் வாழ்க்கையை தொடருன்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறாரு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போகும் காலம். அந்த பகுதியில் என்ன வாசிக்கிறோம்?
யோராம் ராஜாவுக்கு என்ன கொழுப்பு? அக்காலத்தில் யோராம் என்னும் ராஜா சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை எல்லாம் லக்கம் பார்த்து போய், இப்போ நீங்களும் நானும் எப்படி இருக்கோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க பெரிய குண்டு பாம் ஷெல்லுங்கிற ஒரு வார்த்தை இப்போல்லாம் அடிக்கடி நிறைய ஏரியாஸில் பேச பார்க்குறோம், விமர்சிக்க பார்க்குறோம். அது மாதிரி ஒரு குண்டு போடணுன்னு நினைப்பேன். ஆனால் நமக்கெல்லாம் இப்போ அறிவு பெருத்தவுடனே கொஞ்சம் ஒரு மாதிரி பெருமை வந்துடுது, துட்டு பெருத்தவுடனே ஒரு மாதிரி பெருமை வந்துடுது, திறமை உண்டானோடனே ஒரு மாதிரி பெரிய பெருமை வந்துடுது, படிப்பு அறிவு வந்தவுடனே எனக்கு நீ சொல்லாத அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. உடனே அதெல்லாம் நம்ம சீர்தூக்கி பார்க்குறோம். என்னுடைய பலன் எப்படி, என்னுடைய திறமை எப்படி, என்னுடைய செல்வாக்கு எப்படி, யாரோட மோதி பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலுமே ரொம்ப இந்த மாதிரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம ரகசியமாக நம்மளை வஞ்சிக்கிற, நம்ம பலத்தை திங்கிற சதி. we want to pick a raw with somebody. வரியா நீ நான் ஃபைட் பண்ணி பார்ப்போம், வரியா நீ நான் விளையாண்டு பார்ப்போம். ஃபைட்டுன்னு போகாமல் முதல்ல விளையாட்டில் ஆரம்பிப்போம். கொஞ்சம் நல்லா ஏதோ ஒரு ஸ்போர்ட் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதில் இன்னொருத்தனை ஜெயிக்க நம்ம பார்க்கணும் அப்படின்னு யோசனை வரும். ஜெயிக்க வேண்டியது அவசியம். ஆனால் போட்டியை கூப்பிட்டு இந்த ரகசியமாக சந்தோஷப்படுறது, ரகசியமாக பெருமைப்படுறது சூப்பர் படுகொலிகளை வெட்டி கொண்டு இருக்கிறது. அதனால் நம்ம எழும்பவும் முடியல, முன்னேற முடியல, ஒரு சகதியில் கிடக்கிறோம். தூங்காமல் கேளுங்க, சிதற விடாதீங்க. சரியான ஸ்கேன் சொல்லும்போது நம்மளால் நேராக பார்க்க முடியும். நீங்கள் பாருங்கள், இந்த ஐ ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நேராக பாருங்கம்பாங்க. அவங்க கூட அந்த ரேஸ் உள்ளே போகும்போது ஒன்றுமே தெரியாது. இவனால் நேராக பார்க்குறியே, ரைட்டில் எப்படி பார்க்கனே தெரியாது. பட் ஆனால் சார் அசைக்கக்கூடாது, நேராக பார்க்கணும் அப்படிம்பாங்க. எப்படி இருக்கும்? அதுவே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான், அதுக்குள்ளே அது ரீட் பண்ணிடுது. இல்லை சார் சரியா இல்லை, நேராக உட்காருங்க, நேராக பாருங்கள், அப்படியே பாருங்க, கீழே பாருங்கம்பாங்க, மேலே பாருங்கம்பாங்க, இப்படி பாருங்கம்பாங்க, அப்படி பாருங்கம்பாங்க. ஆனால் அதே இன்டென்சிட்டியோடு அந்த ரேஸ் போயிட்டே இருக்கும். எப்படி இருக்கும் பாருங்கள். ஆனால் அதெல்லாம் மணிக்கணக்காக இல்லை, அந்த அந்த சொடக்கு அடுக்கிறதுக்குள்ளே அவ்வளோதான் மேட்ரு. அதுக்குள்ளே நம்ம பார்த்தா தான் நம்மளுடைய ரீடிங் கரெக்டாக வரும். அப்படி ஒரு மெஷினே பார்க்குதுன்னா நம்மளை கடவுளை எப்படி பார்க்குறாரு? ஹவு காட் வாட்சஸ் அவர் ஆட்டிடியூட், ஹவு காட் வாட்சஸ் அவர் ஹார்ட். நம்முடைய இதயத்தை எப்படி பார்க்குறாரு, நம்ம நோக்கத்தை எப்படி பார்க்குறாரு, எண்ணத்தை எப்படி பார்க்குறாரு. அவர் நமக்கு சகாயராக இருக்க போக, நமக்கு இரட்சகராக இருக்க போக, நமக்கு மீட்பராக இருக்க போக, நமக்கு மணவாளனாக இருக்க போக, நமக்கு தோழராக இருக்க போக, நம்ம நல்ல மேய்ப்பராக இருக்க போக, ஏன் நாம் இன்னும் பலனடைந்தோ சகாயம் பெற்றோ சௌரியம் அடைந்தோ அநேருக்கு ஆசீர்வாதமாக மாறும். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள்ங்கிற நிலைக்கு ஏன் இன்னும் வளரவில்லை? ஏன் செலவாக தயங்குகிறோம்? ஏன் செலவழிக்க தயங்குகிறோம்? ஏன் முன்னேறி முன் வருவதில்லை? யாரா பூனைக்கு மணி கட்டலான்னு இன்னைய வரைக்கும் நீங்கள் காத்திருக்கீங்க. ஊழியக்காரங்க காத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு அடுத்த லெவல் கீழ்ப்படுதலுக்கு தேவன் நம்ம எதிர்பார்க்கும்போது யார் பூனைக்கு மணி கட்டுறதுன்னு காத்திருக்காங்க. எலியா எடுத்துக்கொள்ளப்படுவார், எங்களுக்கு தெரியும் தான். உனக்கு தெரியுமா அப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் நான் அவரோட எங்கே போகிறாரோ அங்கே அவரை விடாமல் பயணிக்கிறேனே, ஏன் நீங்களாம் என் கூட வரதில்லை? சும்மா என் கூட பிக்னிக்காக வரலாம்ல, என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம்ல, நான் கேட்குறத பார்த்துட்டாவது நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கலாம்ல. அது மாதிரி அந்த கூட்டத்தில் அந்த தீர்க்கதரிசன புத்திரிகள் யாரும் வரலையே, புத்திரிகள் யாரும் வரலையே. யோசித்து பாருங்கள். எல்லாரும் அங்கங்கே கை காட்டி மாதிரி நின்றுடுறோம், அடுத்தவங்களுக்கு வழிகாட்ட, இப்படி போங்க அப்படி போங்க. யாராவது பாதையில் முன்னேறி போகிறோமா, நம்மளை பார்த்து அடிச்சு விழல வச்சு வாங்க எனக்கு பின்னாடி, திஸ் இஸ் த வே ஐ கோ. யாராவது பயணிக்கிறோமா அப்படி? ஐயோ அப்படிதான் ஒருத்தர் ரொம்ப பெருசாக சொல்லி இப்படி ஆகிட்டார், எதையாவது கேள்விப்பட்டு அடுத்தவங்க முயற்சியை கெடுக்க யோசிக்கிறோம், தடுக்க யோசிக்கிறோம், வஞ்சிக்கப்படுறோம், ஏமாந்து போகிறோம். அப்புறம் அவங்க என்னத்தான் அந்த பரவாயில்ல போய் தான் பார்க்குறேன் பொடிநடையாக போயிட்டு அவங்க ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டாங்க, நல்ல முன்னேறினா அவங்களால சேர்த்துக்க என்னமாச்சும் நடந்திருக்கும், என்னமாச்சும் நான் நம்பவே முடியாது. ஏன்?
அவங்க முன்னேற்றத்தில் அவங்களால மகிழ்ச்சியாக இருக்க முடியல? ஏன் அவங்க வளர்ச்சியில் அவங்களால மகிழ்ச்சியாக இருக்க முடியல? ஏன் அவங்களுடைய ஆண்டவர் கொடுத்த அந்த உயர்வில் அவங்களால மகிழ்ச்சியாக இருக்க முடியல? ஏன் யோசிக்கிறீங்க வேறு மாதிரி? ஏதாவது இருக்குமா? ஏதாவது ஊழல் இருக்கும், ஏதாவது ஒரு இருக்கும். அப்படி இப்படி வந்துட முடியும். நான் பார்த்தது அது வளர்ந்தது, நான் தான் வளர்த்தே விட்டேன். நாம கர்த்தருக்குள்ளே நடத்தியிருப்போம், ஓகே தான், ஒண்டர்ஃபுல். ஆனால் அவங்க வளர்ந்து தேவ கரத்தில் உபயோகமாக இருப்பதற்கு அடித்து பிடிச்சி முக்கி தட்டி இங்கே இடி அங்கே கடி அப்படின்னு வாங்கி அவங்க எழும்பியிருப்பாங்க. அவங்களுக்கு எழுப்புதலை பற்றி பேசிட்டு நாம் மங்கிட்டு இருப்போம். எப்படி இருக்கும்? அதுதான் கர்த்தர் சொன்ன கஷ்டமான கசப்பான உண்மை. அதே நம்ம ஒரு 3-4 வாரம் பார்த்தோம். முந்தினோர் அநேகர் பிந்தினோர் ஆயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோரும் ஆவார்கள். Most painful prophecy that could come out of the mouth of Jesus, the Lord of the harvest. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போகும் காலம். தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறேன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். எல்லாம் கேட்டுட்டு ஐ கேன் மேனேஜ் மை செல்ஃப், ஐ கேன் டீச் மை செல்ஃப், ஐ கேன் ட்ரெயின் மை செல்ஃப்னு உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. நேத்திக்கு ஒருத்தர் சந்திக்க நேரிட்டுச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, ரொம்ப சுத்தபத்தமான பழக்கம் உள்ளவருங்க, ரொம்ப ஒழுங்குள்ளவருங்க, சன்மார்க்கன்னே அந்த வார்த்தை மாத்திரம் உபயோகம் பண்ணாமல் சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு ஆன்ஜியோங்க, அவருக்கு 4-5 மேஜர் ஆப்ரேஷனுங்க, அவருக்கு நுரையீரல் ப்ராப்ளங்க, அவருக்கு கிட்னி டயாலிசிஸ் பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைங்க. வாஸ்தவத்துக்கு டு பிகின் வித் கொஞ்ச நாள் அதான் நான்வெஜ்ஜும் வெஜிடேரியன் சாப்பிட அந்த மாதிரி ஒரு குடும்பத்தின் அப்புறத்துலேருந்து அவர் சைவ சாப்பாட்டு தான் பழக்க முறைங்க. என்ன சொல்கிறீங்க? இவங்களுக்கெல்லாம் கடவுள் சுகம் கொடுப்பார், ஏன் சார் கொடுக்க மாட்டார்? கொடுப்பாரு. நீங்கள் சொல்லுங்கள். இயேசு நாமத்தை சொல்லிகிட்டே இருக்க சொல்லுங்கள், இயேசுன் ரத்தம் ஜெயம் சொல்லிகிட்டே இருக்க சொல்லுங்கள், கர்த்தருடைய வார்த்தை கிடச்சா அதை மாத்திரம் வாசிக்கிட்டே இருக்க சொல்லுங்கள். அதிலெல்லாம் மந்திர தந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது, காற்று கருப்புலாம் ஒன்று. அதை மாத்திரம் நம்பி ஆண்டுடைய வாழ்வழிக்கு வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்க சொல்லுங்கள். எவ்வளோ நாளைக்குள்ளே, எவ்வளோ சீக்கிரம், எவ்வளோ தாமதமாக சுகம் கிடைக்கும் கிடைக்காததை பற்றி சொல்ல தெரியாது. சாக மாட்டாருங்க, பழிச்செல்லாம் போயிட மாட்டார். நீங்கள் வேணால் போய் சொல்லி பாருங்கள். சார் கேட்க நல்லா இருக்குது, இல்லை அந்த மாதிரி ஜோசியக்காரன்லாம் இல்லை, உண்மையாகவே அவர்கிட்ட சொல்லி பாருங்கள். இந்த ஒரு சின்ன ஒரு பச்சை கலர் ஒரு ட்ராக்ஸ் புஸ்தகம் இருக்குது, அதுலேயே 30, 40, 50 வசனம் இருக்குது. இந்த வசனத்தையே வாயை திறந்து சொல்லிகிட்டே இருக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக வேதனை குறையும். நான் கடவுள் இல்லை, கொடுக்க போகிறவர் அவர், வல்லமை அவருடையது, சொல்ல வேண்டியது மாத்தான் என் வேலை. இன்னும் எனக்கு பதில் வரல, ஃபோன் மூலமாக சொல்கிறேன், பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தையை நம் வாழ்விலே உணவாக நம்ம உட்கொள்ள பழக தான் வெற்றி நமக்கு கிடைக்கும். உணவாக உட்கொள்ள பழக தான் வெற்றி. சுகம் என்கிற வெற்றி, பொருளாதார வறுமை நீங்கின ஒரு நிலை, பயம் நீங்கின நிலை. சமயத்தில் இந்த ஆப்ரேஷனுக்கு பிற்பாடு ஒரு முறை அப்படியே நெருப்பு மாதிரி நெருப்பு மாதிரியே கண் எரியுது. பயந்துட்டேன் நான், ஸோ டெரிஃபைட். எனக்கு சரியாக கூட இப்போ ஞாபகம் இல்லை. நான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தானே எங்கேயா உட்காந்துன்னா எனக்கு தெரியல. நான் என்ன கேட்டது தெரியுமா? எனக்கு ஒன்றும் இல்லை, என்னை பத்திரமா ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு போங்க ஆண்டவரே, போதும், தட்ஸ் இனஃப் ஃபார் மீ ரைட் நவ் அப்படின்னு போய் ஒரு இடத்துல ஏதோ இருந்துட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வசனத்தை தான் இந்த கண்ணில் சொல்லிகிட்டே இருந்தேன்.
நான் ஒன்றும் இப்போ ஒன்றும் மந்திரத்தில் மாங்காய் விளையணும், ஏதோ தந்திரமாக ஏதோ செய்யணும். இந்த உஷ்ணம் குறையணும், இந்த நெருப்பான இந்த வேதனை போகணும். ஐ நீட் டு see clearly. எனக்கு நீங்கள் கண் பார்வை கொடுக்குங்க கொடுக்காதீங்க, அதெல்லாம் என்னுடைய மேட்டர் இல்லை. இப்போ எனக்கு பிட் ஸ்கேரியாக இருக்குது. நான் பயத்தில் எதையுமே ஏட்டிக்கு போட்டியாக கேட்டுடலாம், ரொம்ப புத்திசாலித்தனமாக கேட்டேன், மட்டித்தனமாக கேட்கலாம், கூடியது கூட மறந்துட்டு வேறு என்னத்தை கேட்டுடலாம். ஜஸ்ட் கிவ் மீ ரெஸ்ட். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்குள்ளே கண்ணிலேருந்து இப்படியே மடம் நான் அளவே ஒன்றுமே பண்ணல, தண்ணியாக வருது. சோத்திரம் அல்ல. அது எவ்வளோ நேரம் வந்துச்சுன்னு தெரியாது. கச்சி வச்சு தொடச்சி எடுக்கிற வரைக்கும் தண்ணி வந்துச்சு. கண்ணு அப்படியே கூலாகிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். வசனம், கர்த்தருடைய வார்த்தை. நான் எந்த ஆஸ்பத்திரிக்கு போட முடியும்? என்கிட்ட அப்போ என் கையில் அப்பயுமே என்கிட்ட அந்த ஒரு ட்ராப்ஸ் இருக்கும், அது கூட இல்லை. அது போட்டுக்கிற அளவுக்கு கூட எனக்கு அதான் அந்த ப்ரெசன்ஸ் தான் மைண்டில் இல்லை. பட் ஐ வாஸ் சிம்பிளி ஆஸ்கிங், ஜஸ்ட் லீட் மீ டு a quiet place. இதை நான் சொல்லி விளம்பரம் பண்ணல, அதுதான் நீங்கள் யோசிக்கணும். நமக்குள்ளே இயேசு இருக்கிறார். எலிசாக்குள்ளே அன்றைக்கி இயேசுவும் ஆவியானவர் இல்லை, அவங்க மேலே வந்து தங்கிட்டு வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டே இருந்தார். இன்றைக்கி நமக்குள்ளேயே வாழ்கிறாரு. நாம் என்னத்தை பேசிகிட்டு இருக்கோம், என்னத்தை யோசிச்சுட்டு என்ன வாழ்ந்துட்டுருக்கோம், கையாளாததை போல். நமக்குள்ளே இருக்கிற பெரியவரும் சொல்கிறோம், பெரியவரும் சொல்லிட்டு சின்னத்தனமாக வாழாமல் இருந்தால் நல்லது. பரிகாரிகளை தேடாமல் கர்த்தருடைய வார்த்தையிலே நமக்கு முதல்ல காவலை அனுபவிக்கிறது ரொம்ப நல்லது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம்.